அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஒவ்வொரு நகர்வுகளும் உலக நாடுகளையே அதிர வைத்துள்ள நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் சந்திக்க இருப்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களின் சந்திப்பை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக 2வது முறை பொறுப்பேற்றார் டிரம்ப். இவர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு அதிரடி மாற்றங்களையும் கொண்டு வந்தது மட்டுமின்றி பல உத்தரவுகளையும் பிறப்பித்தார். குறிப்பாக விசா வழங்கும் நடைமுறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். இதனால் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மட்டுமின்றி அமெரிக்காவில் வாழும் பல நாடுகளை சேர்ந்தவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அதேபோல வரி விதிப்பு என்ற பெயரில் உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் அதிபர் டிரம்ப். அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு பல்வேறு நாடுகளை கடுமையாக பாதித்துள்ளது. இப்படி பாதிக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பலரும் செல்போன் வாயிலாகவும் நேரடியாகவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் அதிரடி நகர்வுகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் நாளை சந்தித்து பேச உள்ளனர். சீனாவின் தியான்ஜின் நகரில் நாளை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டின் போது 3 நாட்டு தலைவர்களின் சந்திப்பு நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என அண்மையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் கூறியிருந்தார். இந்த மாநாட்டை அமெரிக்காவிற்கு எதிரான உலகளாவிய தளத்தை கட்டமைக்கும் களமாக சீன அதிபர் உலகிற்கு வெளிப்படுத்துவார் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இந்தியா, சீனா, ரஷ்யா தலைவர்களின் இந்த சந்திப்பு அமெரிக்காவிற்கு எதிரான புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சி என உலக தலைவர்கள் கருதுகின்றனர். அதே சமயம் தியான்ஜின் மாநாட்டில் உலகளாவிய பொருளாதார மாற்றங்களை எதிர்கொள்ளும் முக்கிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்டு தலைவர்கள் கூட்டாக சந்திக்கும் இந்த நிகழ்வை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அதே சமயம் இந்த சந்திப்பு அமெரிக்காவை யோசிக்க வைத்துள்ளது.